நேற்று கலாட்டா வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு சீமான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல இந்த கிருஷ்ணகிரி தொகுதியோட திமுக எம்பி தெலுங்குல பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார்ல, அதை ரொம்ப வன்மையா கண்டிச்சிருந்தாரு. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதெல்லாம் தமிழங்கிட்ட, ஆனா பதவி பிரமாணம் மட்டும் எடுக்கிறது மட்டும் தெலுங்குலையா? இது என்ன அநியாயம், அக்கிரமம்? இதையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வெறி வருமா, வராதா? இதை சொன்னா எங்களை பிரிவினைவாதி, பாசிஸ்டுங்க வேண்டியது, அப்பத்தா இண்டியன், ஆன்டி இண்டியன்கள் வேண்டியது, அதையெல்லாம் கேட்டா இன்னும் கூடுதலா வெறி வருமா, வராதா அப்படின்னு அண்ணன் ரொம்ப பேச்சு பேசியிருந்தாரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஆமையும் அதன் குஞ்சுகளும் எப்பயும் பேசுறதுதான்டா. இது 15 வருஷமா ஆமையும் அதன் குஞ்சுகளும் எதைத்தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒரு மேட்ரா அப்படின்னு யாரும் அவசரப்பட வேண்டாம். இருக்குது, மேட்ரு இருக்குது. அந்த எம்பியோட தாய்மொழி தெலுங்கு. அவரு தெலுங்குல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. அதுல ஆமைகளுக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் வெறி பிடிக்கிறதுக்கும் சொறி பிடிக்கிறதுக்கும் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் அவரோட அபிஷியல் ட்விட்டர் ஐடியில வீடியோ ஒன்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் வழக்கமா கலெக்ஷன் போடும்போது கூமிட்ட தம்பிகளையெல்லாம் குனிய வச்சு குத்தும் போது ஒரு மாதிரி பாவமா மூஞ்சியை வச்சிருப்பார்ல, ஒரு 7-8 சிவாஜி கணேசனை ஒன்னா முழுங்கின மாதிரி இருப்பார்ல, அந்த மாதிரி ரொம்ப பரிதாபமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கும் இந்த தெலுங்கு மேட்டருக்கும் சம்பந்தம் இருக்குது, பேசுவோம். ஜூலை 4ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவில் என் உயிருக்கினிய உறவுகள், மறக்காமல் வாக்கு செலுத்துங்கள். நாம் மானத்தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள். நன்றி, வணக்கம். இது என்ன மேட்ருனா, நாளைக்கு அதாவது ஜூலை 4ஆம் தேதி யூகே பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஓட்டிங் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல ஈழத்தமிழர்கள் 3 பேர் போட்டி போடுறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்கட்சி சார்பா 2 பேரும், எதிர்கட்சி சார்பா ஒருத்தரும், ஆக மொத்தம் 3 ஈழத்தமிழர்கள் அங்க எம்பி பதவிக்காக போட்டி போடுறாங்க. அவங்களை எல்லாம் வரவேற்று அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அண்ணன் சீமான் வெளியிட்டு இருக்கிற வீடியோ தான் இது. அந்த 3 ஈழத்தமிழர்களும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழர்களோட உரிமை பெருமை எல்லாம் ஊர் உலகத்துக்கே எடுத்து சொல்லணும்னா அண்ணன் ரொம்ப உரிமையா உருமுன்னு உரிமை இருக்கிறாரு. ஆக்சுவலா இதுல மேட்ரு என்னன்னா, அவங்க எல்லாம் யாருன்னு அண்ணனுக்கும் தெரியாது, அண்ணன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. அண்ணன் ஜஸ்ட் இடையில புரோக்கர் வேலை பார்த்து கலெக்ஷனை போட முயற்சி பண்றாரு. கூமிட்ட தம்பிகள்லாம் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இதைத்தான். அண்ணன் உள்ளூர் எலெக்ஷன்ல மட்டும் கலெக்ஷனை போடுறவர் கிடையாது. உலக அளவுல எங்க எலெக்ஷன் நடந்தாலும் அதுல கலெக்ஷன் போடுறதுல கில்லாடிங்கிறத நாம இந்த மாதிரி வீடியோக்களின் மூலமா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பின்ன என்ன கூந்தலுக்கு அண்ணன் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு? அவங்க என்ன நாம் தமிழர் கட்சிக்காரங்களா? அவங்க சீமான்ட்டு ஆதரவு கேட்டாங்களா? இல்ல இங்கிலாந்தில் இருக்கிற இலங்கை தமிழர்கள்லாம் அண்ணன் கிட்ட போன் போட்டு அழுதாங்களா, நீங்க அவங்கள ஆதரிச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்பதான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க யாராவது அண்ணன் கிட்ட ஆதரவு கேட்டாங்களா? ஏதாவது அண்ணனுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா? அண்ணன் அவங்களுக்கு ஏதாவது காசு கீசு கொடுத்து உதவி பண்ண போறாரா? எதுவும் கிடையாது. எல்லாம் என்னன்னா, நான் தான் தமிழினத்துக்கு ஓனரு, உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கு நான் தான் ஓனரு அப்படின்னு வாலண்டியரா வண்டியில போய் ஏற எச்ச பொழப்பு தான், ஈன வேலை தான். அண்ணன் எப்பயுமே அப்படித்தான். எவனாவது அவனுங்களோட பிரச்சனைக்காக எங்கேயாவது மேடையை போட்டு மைக்கை கட்டி வச்சிருப்பானுங்க. சம்பந்தமே இல்லாம இவர் போய் மைக்கை பிடிச்சி பேசி அந்த போராட்டத்தையே இவர் தான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும், அந்த பிரச்சனையை இவரை விட்டா தட்டி கேட்கறதுக்கு இந்தியாவிலேயே ஆளே இல்லைங்கிற மாதிரியும் பேசி தம்பிகள்கிட்ட கலெக்ஷன் போடுற இந்த எச்ச வேலையை சீமான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அண்ணன் வெளியிட்டு இருக்கிற வீடியோவும் அதே நோக்கம்தான். அவங்களுக்கு அண்ணனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தற்கூரி தம்பிகள்ட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா, உங்க அண்ணன் ஈழத்தமிழர்கள் இங்கிலாந்து பாராளுமன்ற எலெக்ஷன்ல பங்கெடுத்துக்கிறத எப்படி ஆதரிக்கிறாரு? அதுக்கு என்ன லாஜிக் வச்சிருக்கீங்க? உங்க கட்சியோட கொள்கைக்கு நேர் எதிரானது தான் அது. ஏன்னா உங்க நொன்ன என்ன சொல்றாரு, இந்திக்காரங்க இங்க வேலைக்காக, அதாவது வயிற்று பிழப்புக்காக வந்து ஏதாவது வேலை பார்த்து அதுல ஒரு 10 பேர் ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தமிழ்நாடே அழிய போகுது, தமிழர்கள்லாம் இந்திக்காரங்கிட்ட அடிமையாக போறாங்க, இந்திக்காரன் தமிழர்களோட சொத்து பத்தி எல்லாம் புடுங்கிட்டு அவங்களையெல்லாம் ரோட்டில் விட போறான் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாரு. அப்புறம் இதே தானே இங்கிலாந்துக்கு ஈழத்தமிழர்கள்லாம் பொழைக்க போயிருக்கிறாங்க. அதோட பொச்சை மூடிட்டு வரணும்ல. அங்க பாராளுமன்ற தேர்தலில் போய் எம்பி கேண்டிடேட்டா நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க கட்சி கொள்கைக்கு நேர் எதிரானதாண்டா இதெல்லாம். என்ன கணக்கில் அவங்க நொன்னா அவங்களையெல்லாம் ஆதரிச்சு வீடியோ வேற வெளியிடுறாரு, வாழ்த்தெல்லாம்
வேற சொல்றாரு. இந்திக்காரன் வயிற்று பொழப்புக்காக இங்க வந்தா தமிழர்கள்லாம் அவங்களோட தாய் மண்ணிலேயே அகதிகளா மாறிடுவாங்கன்னா, ஈழத்தமிழர்கள்லாம் இங்கிலாந்துக்கு போனா அப்புறம் இங்கிலாந்தோட மண்ணின் மைந்தர்களான இங்கிலீஷ்காரங்களும் அவங்களோட சொந்த மண்ணிலேயே அகதிகளாக தாண்டா மாறிடுவாங்க. அதுதான்டா லாஜிக்கு. இதைத்தாண்டா உங்க நொன்ன 15 வருஷமா பேசி உங்களுக்கு வெறி சொரியெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இதை கூட விட்டுருவான். இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது நாளைக்கு அந்த 3 பேரும் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, எம்பி ஆகுறாங்க. அவங்க பதவி பிரமாணத்தை என்ன மொழியில் எடுத்துக்குவாங்க? உங்க ஒன்ன என்ன மொழியை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு? இங்கிலீஷ்ல எடுத்துக்க சொல்லுவாரா இல்ல தமிழ்ல எடுத்துக்க சொல்லுவாரா? இங்கிலீஷ்ல அவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். உங்க ஒன்னனோட கொள்கைப்படி அவங்க எல்லாம் தமிழ் விரோதிகள், தமிழ் துரோகிகள். ஏன்னா அவங்க தாய்மொழியவே மறந்துட்டாங்களே. தாய்மொழியோட ஆங்கில வார்த்தைகள் 1-2 சேர்த்து பேசினாலே அவங்கெல்லாம் அவங்க மதரை மற்றவங்களோட கூட்டி கொடுக்கறதுக்கு சமம்னு உங்க நொன்னா கூறாரு. அப்புறம் தாய்மொழியை மறந்துட்டு ஆங்கிலத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் தமிழ் விரோதிகள் தான், தமிழ் துரோகிகள் தான், தமிழர்களே கிடையாது தான். சரி, அப்படியே அவங்களோட தாய்மொழியான தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அங்க இருக்கிற வெள்ளைக்காரர்களுக்கு செய்யற துரோகம். ஏன்னா அண்ணன் இங்க அதைத்தான சொல்றாரு. தமிழர்கள்ட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இவரு தெலுங்குல பதவி பிரமாணம் எடுத்துக்குவாரா? அப்போ ஓட்டு போட்ட தமிழன்லாம் விஷம் குடிச்சிட்டு சாக வேண்டியதான், இல்லைன்னா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டாவது சாக வேண்டியதுதான். அவ்வளவு கேவலமான விஷயம் அது அப்படின்னு தான் கூறாரு. ஸோ வெள்ளைக்காரங்கள்ட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு தமிழ்ல இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அங்க இருக்கிற வெள்ளைக்காரன்லாம் விஷம் குடிச்சிட்டு சாக வேண்டியதா, இல்லைன்னா அங்கேயே ஏதாவது கள்ளச்சாராயத்தை காய்ச்சி குடிச்சிட்டு அவனுக்கெல்லாம் சாக வேண்டியதான் அப்படின்னு நான் சொல்லல, உங்க நொன்ன தான் சொல்றாரு. இதெல்லாம் என்னடா பித்தலாட்டம், என்னடா அயோக்கியத்தனம்? உங்க ஒன்ன கலெக்ஷனுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாரா? அதாவது ஆம குஞ்சுகளா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எதிரியா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, அதுக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது. எந்த அடையாளத்தை வச்சு வேணும்னாலும் ஒருத்தன் இன்னொருத்தனை எதிரியா பார்க்கலாம், அவனை வேற ஆளுன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் எந்த பவுண்டரியும் கிடையாது. அவன் வேற சாமியை கும்பிடுறான், நாம வேற சாமியை கும்பிடுறான். நாம வேற கலரா இருக்கிறான், அவன் வேற கலரா இருக்கிறான். நாம இந்தூர்காரன், அவன் அந்தூர்காரன். நாம இந்த மதத்தை பின்பற்றுறான், அவன் அந்த மதத்தை பின்பற்றுறான். நமக்கு இந்த அடையாளம் எல்லாம் இருக்குது, அவனுக்கு இந்த அடையாளம் எல்லாம் இருக்குது. நாம இந்த மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்றான், அவன்லாம் வேற மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்றான் அப்படின்னு எந்த அடையாளத்தை வச்சு வேணும்னாலும் இன்னொருத்தனை வேற ஆளுன்னு தள்ளி விடலாம், அவனை நம்மளோட எதிரியா பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பவுண்டரியே கிடையாது. நாம தமிழ் பேசுறோம், அவங்க எல்லாம் வேற மொழி பேசுறாங்கன்னு பெரிய கிளப்பி விடுறதும் அதே கதை தான். இப்போ உங்க நொன்னனோட சொந்த ஊர் தெற்க சாத்தூர் பக்கம், ஆனா அண்ணன் இன்னைக்கு இருக்கிறது சென்னையில. சென்னைக்காரங்க நினைச்சா இதே பிரிவினைவாதத்தை அவங்களும் பேசலாம், வெறியை கிளப்பி விடுற மாதிரி அவங்களும் பேசலாம். உனக்கு இங்க என்ன வேலை? உன் ஊர் தெற்க தானே, நாங்க தானே இங்க மண்ணோட மைந்தர்கள், இது எங்க ஊரு, நீ எதுக்கு இங்க இருக்கிற அப்படின்னு உங்க ஒன்னனை அடிச்சு விரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சா, அப்படியெல்லாம் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சும் மற்றவனை வேற ஆளா பார்க்க ஆரம்பிச்சா யாருமே எங்கேயுமே வாழ முடியாது. ஒரு அரசியலுங்கிறது நமக்குள்ள 1000 வேறுபாடு இருந்தாலும், இனம், மொழி, மதம் இப்படின்னு எந்த வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் ஒன்று, நாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். உனக்கு நான் உதவி, எனக்கு நீ உதவின்னு அனுசரித்து போகிறது தான் சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். அப்படி திரும்ப திரும்ப சொல்கிறவன் தான் சரியான அரசியல் தலைவனாக இருக்க முடியும். நாமெல்லாம் ஒன்று தான், நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறவன் தான் சரியான அரசியல் தலைவனாக இருக்க முடியும். அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு உங்கள் நொன்னை ஏசி காரில் போகிறதுக்கும் 2 லட்சம் ரூபா வாடகை பங்களாவில் தங்கி இருக்கிறதுக்கும் இவன் அவனுக்கு எதிரி, அவன் இவனுக்கு எதிரின்னு சும்மா இருக்கிறவங்களையெல்லாம் சொரிஞ்சு விட்டு வெறிய கிளப்புறதெல்லாம் சரியான அரசியலாக இருக்க முடியாது. தற்குறிகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. உங்கள் நொன்னை இப்படியே இவனை அவனுக்கு எதிரி, அவனை இவனுக்கு எதிரின்னு வெறிய கிளப்பி விட்டு அதன் மூலமாக ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணுறதை விட சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது தான். உங்கள் நொன்னை நினச்சா அதை நாளைக்கே செய்யலாம். நான் சொல்கிறேன் கேளுங்க. அதை செஞ்சாருன்னா அண்ணனுக்கு ஆப்போசிட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. அதாவது அண்ணன் 8% வாங்கியிருக்கிறார்ல, இந்த ஐடியாவை அண்ணன் ஃபாலோ பண்ணாருன்னா அண்ணனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்தா கூட 8% வாங்க முடியாது. அண்ணன் 92% ஓட்டை வாங்கி 2026 தமிழ்நாட்டோட சிஎம் ஆயிரலாம். அதாவது பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி, ஆட்டுக்கறி 1 கிலோ 1000 ரூபாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னே தெரியாம இவங்கெல்லாம் சாராய வித்துக்கிட்டு திரிகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அண்ணங்கிட்ட மட்டும் ஒரு 6 மாசம் ஆட்சியை கொடுங்க, 6 மாசத்துல அத்தனையும் நட்டுறேன், புடுங்கிடுறேன், ஒரே புடுங்கி தள்ளிடுறேன்னு ஒரு பீத்த கதையை 15 வருஷமா
சொல்லிட்டு இருக்கிறாருல, ஒண்ணுமே இல்லை. அதை நடைமுறைப்படுத்தி காட்டினா போதும். அண்ணன் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர். அதாவது பல ஆயிரம் ஏக்கர்ல பால் பண்ண போடுறதுக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல ஆட்டு பண்ண போடுறதுக்கும் தான் அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். அண்ணன் கிட்ட அதிகாரம் வரணும். 5 ஏக்கர் 10 ஏக்கர்ல இதெல்லாம் செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாலேயே முடியும். தாராளமா செய்யலாம். இப்பவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா விவசாய நிலங்கள்லாம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கெல்லாம் கிடைக்குது ஒரு ஏக்கரு. அண்ணனுக்கு 35 லட்சம் கூமிட்ட தம்பிகள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட தலைக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கினாவே போதும். தமிழ் தேசியம் மலர்றதுக்காக, சீமான முதலமைச்சர் ஆகிறதுக்காக தற்கூரி தம்பிகள்லாம் ஆளுக்கு 10 ரூபா, வெறும் 10 ரூபா தரமாட்டாங்களா? ஸோ அவனுங்கள்ட்ட அத்தனை பேர்த்திட்டையும் 10 ரூபா கலெக்ட் பண்ணா 3.5 கோடி ரூபா கலெக்ட் ஆகும். அந்த 3.5 கோடி ரூபாயை வாங்கி ஒரு 10 ஏக்கர்ல பால் பண்ண, பக்கத்திலேயே ஒரு 5 ஏக்கர்ல ஆட்டு பண்ண, அதை போட்டு அண்ணன் அதுல லாபம் சம்பாரிச்சு காட்டிட்டாருன்னா முடிஞ்சது. ஆப்போசிட்ல யார் இருக்க முடியும்? அத்தனை ஓட்டு அண்ணனுக்கு தான். அதுல ஒரு 50-100 தம்பிகளுக்கு அண்ணன் வேலை கொடுக்கட்டும். அதுல வேலை செய்யற தம்பிகள்லாம் வெளியில வந்து பேட்டி கொடுக்கட்டும். நான் எங்க அண்ணனோட ஆட்டு பண்ணையில புழுக்க தான் அல்றேன், மாசம் 5 லட்சம் ரூபா கிடைக்குது, இவ்வளவு அருமையான தொழிலெல்லாம் செய்ய தெரியாம இவங்கெல்லாம் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க, இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டாங்க, எங்க அண்ணனுக்கு ஓட்டை போடுங்க, எல்லாருக்கும் மாசம் 5 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பிராக்டிக்கலா காட்டிட்டா வேலை முடிஞ்சது. இதை செய்ய முடியாதா? இதுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி தான் சீமான் நொட்டுவாரா? 5 ஏக்கர்ல ஆட்டு பண்ணைக்கும் 10 ஏக்கர்ல பால் பண்ணைக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாலேயே செய்ய முடியும் தானே? அதை செய்ய சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த எச்ச பொழப்புங்கிறேன்? அதிமுக தேமுதிக காலில் எல்லாம் உளுந்து கதறது, அவன் எதிரி இவன் எதிரி, அவன் கன்னடத்தில் கண்டபடி பேசிட்டான், மலையாளத்தில் மன்னிப்பு கேட்டான், அதனால அவன்லாம் நம்மளோட எதிரின்னு இந்த பீத்த பேச்செல்லாம் எதுக்குங்கிறேன்? வாயிலேயே விவசாயம் பண்றதை விட்டுட்டு உங்க நொண்ணனை வயல்ல இறங்கி விவசாயம் பண்ண சொல்லுங்க. அப்புறமா பார்ப்போம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.